எங்களை சொல்கிறான் ஒரு கவுன்சிலராக கூட வக்கில்ல. இவங்கெல்லாம் வாய்களியே பேசுகிறாங்க, சாட்டையெல்லாம் திரும்புறா பேசுகிறான், சொடக்கு போட்டு பேசுகிறான். ஒரு கவுன்சிலராக கூட வக்கல. டேய், தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்க? தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணிடா. பாத்துக்க, இந்த கவுன்சிலர் சொன்ன அயோக்கிய பயலுக கமநாட்டிகள் கேமரா ஜூம் பண்ணி கட்டுறா. தமிழ்நாட்டின் சிறந்த பெஸ்ட் கவுன்சிலர் தமிழ்நாடு எங்கள் அக்காடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்த படத்துல பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தவள் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி. உங்களை மாதிரி கமிஷன் வாங்குற, கரப்ஷன் பண்ற, கலெக்ஷன் வாங்குற, இந்த பல்பை மாட்டினா அதுல 10 ரூபா, இந்த சாக்கடையை அடைச்சு விட்டோம்னா அதுல ஒரு 10,000 ரூபா, இந்த வீட்டில் ஒரு வரியை போட்டோம்னா நல்லா இருக்கும், இடியாப்பம் பாய சாப்பிடலாம்னு அப்படி திங்க் பண்ற கவுன்சிலர் இல்லடா. ஒரு ரோடு கான்ட்ராக்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, கவுன்சிலர்னா தானே சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, டாய்லெட் கான்ட்ராக்டு, இது எடுக்கணும் தானே கவுன்சிலர். அன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற கவுன்சிலரடா, எதிரியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற கவுன்சிலர் எங்களுடைய அக்கா ஆன்சி சோபாராணி. கவுன்சிலரா இருக்கும் பொழுதே இந்த ஆட்டம்னா குளச்சல் தொகுதியுடைய எம்எல்ஏவாக வந்தால் கற்பனை செஞ்சு பாரு. ஒரே ஒரு போட்டி, இதே மேடை நான் போடுறேன், சொந்தமா எங்க பணத்துல போடுறோம். நல்ல ஐடியில சம்பாதிச்சு எங்க அக்கா மரிய செனிப்புணும், எங்க மாப்பிள்ளை தீபக் செல்வம் ஆலமோனும் நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க காசுல போடுவோம். கன்னியாகுமரி வேட்பாளர் ஒரு மேடையை போடுவோம். இந்த குளச்சல் தொகுதியில் இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏ எந்த கட்சியில நீ வேட்பாளர் நிப்பாட்டு, எல்லா வேட்பாளர் நிப்பாட்டு, எங்க அக்காவுக்கு நிப்பாட்டு, 2 மைக்கு 3 மைக்கு 4 மைக்கு வச்சிருவோம். எங்கள் அக்கா கேட்கிற கேள்விக்கு மத்த கட்சி வேட்பாளர் பதில் சொல்லுங்களா, அப்புறம் தேர்தல் போட்டியில இருந்து நாங்க விலகிடுறோம். இல்ல பேசி ஜெயிச்சிரு, குளச்சலுக்கு நான் இன்னும் பண்ணு, நீ டேட்டா கொண்டு வா, என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத நாங்க கொண்டு வரோம். வச்சுக்கலாமா? டொனால்ட் ட்ரம்பும் அங்க மோதிக்கிறாங்களா, அமெரிக்காவில் பேசுறாங்களா, அது மாதிரி ஒரு டிபேட் வச்சுக்கலாமா? 1 to 1. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பிரின்ஸ் ப்ரோ, லவபிள் ப்ரோ, பிரின்ஸ் ப்ரோ, ஒரே ஒரு டிபேட். நீங்கள் உண்மையிலே நேருவின் வாரிசு என்றால், சோனியா காந்தியின் மகன் என்றால், ராகுலின் தம்பி என்றால், பிரபாகரன் பிள்ளையோடு நீங்கள் மோத தயாரா? இந்த குளச்சலை எவனுக்கும் போட்டிடாது, ராஜீவ் காந்தி வாரிசா பிரபாகரனுடைய வாரிசா என்பதுதான் இங்க போட்டி.